ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு போட்டி ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சைடு நல்லா ஒரு அகண்ட பாத்திரத்தில் நம்ம ஹாட் வாட்டர் வச்சிடலாம். அப்போ தான் இந்த போட்டி மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேர் அப்படியே சமைப்பாங்க. எனக்கு பிடிக்காது, நான் அதை எடுத்துகிட்டு தான் சமைப்பேன். அது வந்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே போடக்கூடாது ஹாட் வாட்டரில். அப்புறம் ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும். 2 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு முக்கிட்டு வந்து ஒரு கரண்டியில் ஒரு கத்தி வச்சு நம்ம இப்படி தேய்ச்சோன்னா அது மேலே இருக்க தோல் மட்டும் தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஆனால் சூடாக இருக்கும்போதே செய்யணும். ஆறிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் தோல் வராது. அப்படியும் நீங்கள் சப்போஸ் தோலோட சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் கண்டிப்பாக சமைக்காதீங்க. ஒயிட் கலரில் மட்டும் தோல் இருந்தால் சமைச்சு சாப்பிடுங்க. கருப்பாக இருந்தால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த பூச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு உள்ளே நிறைய இருக்கும் கருப்பாக இருக்கிற தோலில். அதனால் வந்துட்டு நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறமா பூந்தோஞ்சல் அந்த மாதிரி எல்லாமே இதில் இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது வரைக்கும் வந்துட்டு இது நல்லா வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து வாஷ் பண்ணோன்னா இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். போட்டி வந்துட்டு நம்ம சமைக்கிறது ஈஸி தான், ஆனால் அது வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற ஸ்மெல்லுக்காகவே சமைக்க மாட்டாங்க, சாப்பிடவும் ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பூந்தொஞ்சல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது நமக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா அந்த சுடுதண்ணியில் அது நல்லா கட்டியாக இருக்கும். இந்த கட்டியை மட்டும் நம்ம தனியாக கை வச்சு இப்படி எடுத்தனாலே வந்துடும். அது வந்துட்டு சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை. அதை மட்டும் பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற தோலையுமே வந்து பிச்சிடலாம். நிறைய பேர் இந்த பூந்தொஞ்சல் வந்துட்டு குச்சி இருக்கு இல்லையா, அதில் போட்டு திருப்புவாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ வந்துட்டு அந்த கட்டியாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்துட்டு அப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற கொழுப்பு இது எல்லாமே எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கத்தி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த பைப்புக்குள்ளே விட்டுட்டு 2ஆக கட் பண்ணிடுவேன். இங்கே பாருங்க, நான் இப்போ க்ளீன் பண்ணதில் எவ்வளோ அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பைப்பு இதுதான். இது வந்துட்டு கத்தி விட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆக்கிடலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்துட்டு உரசி வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க போட்டி எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இது நல்லா விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு 2 வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டியில் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு மிட்டாசாலாவும் செய்யலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்துட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 லவங்கம் கூட எடுத்துக்கலாம். லவங்கம் இருந்தால் நமக்கு ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது. இது வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மிளகு தூள் பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த குக்கரில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் சூப்பர் ஐடியா இருக்கும். வீட்டில் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.